ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். மெண்டுக்கு குட்டு கூட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஸோ பொங்கல் வரப்போகுது இல்லையா? பொங்கல்னாலே வீடு க்ளீனிங் தான். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் வீடியோ நீங்கள் வந்து வீடு நாங்கள் டீப் க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு க்ளீனிங் vlog இது. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பொங்கல் வந்து இந்தியாவில் செவ்வாய்க்கிழமை, யூஎஸ்லேயும் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை தான். யூஸ்வலாக இப்போ வர்ற ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முன்ன பின்ன தான் வந்துட்டு இருக்குது. இந்தியாவில் வந்து திங்கக்கிழமைனா யூஎஸில் வந்துட்டு அதுக்கு முந்தின நாளே வர்ற மாதிரி இருக்குது. பொங்கல் என்னமோ ஒரே நாளில் வர்றதுனால நல்லதாக போயிடுச்சு. ஸோ பொங்கல்னு வந்துட்டாலே ஃபுல்லாக க்ளீனிங்கில் அப்படியே ஆத்மார்த்தமாக இறங்கிட வேண்டியதான். ஸோ இந்த தடவை நானும் ஸ்ரீதரம் வந்துட்டு ஒரு 2 நாள் ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக க்ளீனிங்க்கு போட்டுடலான்னு நினச்சிட்டோம். சாட்டர்டே சண்டே அப்புறம் வந்துட்டு மண்டே நமக்கு ஏதாச்சும் நமக்கு ஒர்க்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி குழந்தைங்களும் பிஸி ஆயிடுவாங்க. ஆனாலும் ஏதாச்சும் க்ராசரி வாங்குறது ஏதோ ஒரு வேலை அன்றைக்கி நம்ம வச்சுக்கலாம். பட் அந்த வீக்கெண்ட்ஸை வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ சாட்டர்டே வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா கீழே ஃப்ளோரில் வந்து சண்டே நமக்கு அப்பப்போ டைம் இருக்கிறப்போ நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு இந்தியன் கிராசரியில் போய் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரலான்னு தான் பிளானு. ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சண்டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட் சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டோம். எங்கள் அப்பா வந்துட்டு சபரிமலைக்கு போகிறதுனால நாங்கள் வந்து இப்போ அதுக்கு முன்னாடி எங்கள் மாமியார் மாமனார் போயிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸ் என்னமோ எங்களுக்கு கண்டினியூஸாக வெஜிடேரியன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி சிம்பிளாக ப்ரெட் மட்டும் காலையில் சாப்பிட்டுக்கிட்டோம். ப்ரெட் அண்ட் அதில் வெஜ் பேட்டி என்னமோ. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு நான் சீக்கிரமாகவே தக்காளி பிரியாணி மாதிரி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இப்போது தாராளங்க அதே நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம், எதுவும் பண்ணுறதுக்கும் தோணாது. ஸோ அதனால் நான் அதுவும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கீழே இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து முக்கியமானது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் க்ளீனிங். நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் ஒருத்தங்களை வந்து ஒரு க்ளீனிங் சர்வீஸ் அவங்கள வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். வீட்டில் வந்து டீப் க்ளீனிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு மாதம் கூட பண்ண வைக்கலாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா இப்போ நானும் ஸ்ரீதரமும் எல்லா வீக்கெண்ட்ஸும் டேர்ன்ஸ் எடுத்து வீடை க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஏன்னா நம்ம ஒரு வாரம் விட்டுட்டோம்னு நினச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கார்பெட்டாக இருந்தாலும் சரி, உடன் ஃப்ளோராக இருந்தாலுமே எவ்வளோத்துக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளவு நல்லது. பட் இந்த டீப் க்ளீனிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணுறதெல்லாம் க்ளீனிங்குன்னு சொல்கிறோம், ஆனால் மேலாப்பில் தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி டீப் க்ளீனிங் சர்வீசஸ்லாம் பண்ண வரோன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து நல்ல அந்த சைடில் அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே நுழைஞ்சு க்ளீன் பண்ணுறது அது எல்லாத்தையும் நல்லா நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. நாங்களும் வந்துட்டு ரொம்ப மாதமாக இங்கெல்லாம் க்ளீனிங் ஸ்லாட்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவங்கள வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் பண்ணணுன்னா குறைஞ்சது ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி இல்லை 2-3 மாதத்துக்கு முன்னாடியாவது வந்து அவங்கள சொல்லி வச்சா மட்டும்தான் அவங்களோட, ஏன்னா அவங்களுக்குமே நிறைய ஸ்கெடியூல்ஸ் இருக்குங்க. நிறைய பேர் அவங்கள வந்து மந்த்லி பேசிஸில் புக் பண்ணியிருப்பாங்க, வீக்லி பேசிஸில் கூட புக் பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு எப்படியா என்னோடய ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணிவிட்டு இது வந்து ஆக்சுவலாக ஜானில் தான் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தோம். பட் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லாட் இருந்தனால அவங்க டிசம்பர்லேயே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறேன்னாங்க. ஸோ லாஸ்ட் டைம் ஒரு ஐ திங்க் $350 or $400 பே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நல்ல நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் இந்த தடவை நாங்கள் க்ளீன் பண்ணுறப்போ அவ்வளோலாம் வீட்டில் தூசி இல்லை. பட் நம்மளும் வந்துட்டு பொங்கலுக்காக எடுத்து க்ளீன் பண்ணுறது இல்லையா? ஸோ அங்கங்கேயா நூலாம்படை அண்ட் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வந்துட்டு டெஃபினட்டாக எத்தனை தடவை க்ளீன் பண்ணாலும் ஃப்ரிட்ஜில் அழுக்கு இருக்க தான் செய்யும். வெளியே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பட் உள்ளே அந்த பாலோட கரை, காய்கறிகள் ஏதாச்சும் கெட்டு போச்சுன்னா அதோட கரை, அந்த நிமிஷமே நம்ம க்ளீன் பண்ணோன்னா நீட்டாக இருக்கும். பட் இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்களேன், அது டெபாசிட் ஆகிட்டு திருப்பி அதை க்ளீன் பண்ணுறதே கஷ்டம். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தேவையில்லாத கொஞ்சம் எக்ஸ்பைர்டான பொருள், அதில் நான் ரொம்ப மோசம். அங்கங்கேயா ஸ்ரீதர் கண்ணில் தட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கங்கேயா உள்ளே தள்ளி வைப்பேன். ஆனால் என் கிரகம் கடைசியில் அது ஸ்ரீதர் கண்ணில் தான் தட்டுப்படும். ஸோ இன்றைக்கி அப்படி நான் சேர்த்து வச்ச நிறைய பொருட்கள் எல்லாத்தையும் பொங்கலுக்காக வெளியே எடுத்து இன்றைக்கி தூர போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி முடித்தேன். அண்ட் ஸ்ரீதர் வந்து அதாச்சும் லிவிங் ரூம் கீழே ஃப்ளோரில் வந்துட்டு எங்களுக்கு 2 லிவிங் ரூம் இருக்குது. அந்த 2 லிவிங் ரூமையும் நல்லா நீட்டாக தொடச்சி வேக்யூம் பண்ணுற வேலையெல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ சண்டே வந்துட்டு அந்த மாதிரி எங்களுக்கு க்ளீனிங் முடித்தோம். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே வந்துட்டு அப்ஸ்டேர்ஸில் மேலே ஃப்ளோரில் வந்துட்டு எங்களுக்கு 4 பெட்ரூம் இருக்குது. ஸோ 4 பெட்ரூம்லேயும் தொடர்ந்தாப்பில் ஒன்று வந்துட்டு அந்த ஹேண்ட் மிஷின் வச்சு நம்ம வந்து வேக்யூம் பண்ணுறோம். இல்லைன்னு நினச்சிக்கோங்கன்னா அந்த ரோபோ வேக்யூம் இருக்கும் பாருங்கள், அதையும் எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்துட்டு ஓட விட்டே தான் இருப்போம். ஆனால் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்துட்டு தூசிக்கு என்ன பஞ்சமா இல்லையாங்க, ஏதாச்சும் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ரூமுக்கு போனாலும் அந்த ரூமில் தூசியாக தான் இருக்கும். சரி ஓகே இன்றைக்கும் அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணிடலாமல் சொல்லிவிட்டு ஒவ்வொரு ரூமாக எடுத்து நான் 2 ரூம் ஸ்ரீதர் 2 ரூம் உட்காந்துட்டு க்ளீன் பண்ணி Hello, hello,
எப்போதுமே இந்த பாப்பாங்க ரூமுக்கு போகிறப்போ என்ன அறியாமலே எனக்கு வந்துட்டு பிபி ஷூட்டப் ஆகும். ஏன்னா அது என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியாதுங்க. பொருள் விளையாண்டுட்டே தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எத்தனை தடவை சொன்னாலும் அந்த பொருளை எடுத்த இடத்துல இருந்துட்டு மாற்றி வைனா அந்த நிமிஷம் கேட்பாங்க, அடுத்த நிமிஷம் அவங்களுக்கே டக்குன்னு மறந்து போயிடும். ஏன்னா அந்த விளையாட்டுதில் அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. அண்ட் எனக்கு துணி லாண்ட்ரியில் போட்டு அதை மடித்து வைக்கிறது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் நிறைய வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன். திருப்பி அதை எடுத்து அந்தந்த ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு கடியான வேலை எதுவும் கிடையாது. எனக்கு அந்த வேலை பிடிக்காது. ஸோ இந்த லாண்ட்ரி பேக் வந்துட்டு ஐ திங்க் போன வாரம் மடித்து வச்சது, அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. அது இன்றைக்கி ஒரு லோட் வந்து நான் போட்டிருக்கிறேன் வாஷிங் மிஷினில். ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம மடித்து வச்சதுக்கப்புறம் ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ பாப்பாங்க ரூம்லன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. எதுக்குன்னா ஸ்ரீதர் வந்துட்டு ஆக்சுவலாக அவங்களோட ஷெல்ஃப் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டாரு. புக்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்களா, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாரு. பட் இப்போ நம்ம வேக்யூம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பெட்டை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல பழக்கம் டுகுகுடு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் காலையில் இருந்துச்சு பண்ணுறாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட பெட் எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக எல்லா பெட்ஷீட்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு போவாங்க. அவங்களால முடிஞ்சது பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ கற்றுக் கொடுக்குறோமோ அவங்களுக்கும் அதை வந்துட்டு சீக்கிரமாக கற்றுப்பாங்க. சீக்கிரம்னு இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினச்சிக்கோங்க. டெய்லி எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்களான்னு கேட்டாங்கன்னா கிடையாது, மறந்து போயிடும், அவங்களுக்கும் எரிச்சலாக இருக்கும். பட் நம்ம சொல்ல அது ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வந்தோன்னா அவங்களும் அதை பண்ணுவாங்க. ஸோ அந்த வேலை இருக்குது. அண்ட் நான் லாஸ்ட் ரூமில் நிற்கிறேன் பாருங்கள், இதுதான் டுகுகுடுவோட ட்ரெஸ் கிளாசெட் அது. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸு இப்போ கொஞ்சம் எவ்வளவோ பரவாயில்ல. அவங்களுக்குன்னு ஒரு லாண்ட்ரி பேக் கொடுத்துருக்கேன் நான். ஸோ எல்லா சாட்டர்டே மார்னிங் அவங்க தமிழ் கிளாஸ் முடித்ததும் எனக்கு அந்த லாண்ட்ரி பேக் மேலே எடுத்துகிட்டு வருவாங்க வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு. ஸோ நானுமே அவங்கள்ட்ட வந்துட்டு ரூல்ஸ் மாதிரியே போட்டிருக்கிறேன். லாண்ட்ரி பேக் நீங்கள் எடுத்து கொடுக்கலன்னா இந்த வீக் உங்களுக்கு ட்ரெஸ் நான் வாஷ் பண்ணவே மாட்டேன். நான் ஃபோல்டு பண்ணுறேன், வாஷிங் மிஷினில் போடுறேன், உங்கள் ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். பட் அதை வாஷ் பண்ணணுன்னா நீங்கள் எனக்கு கீழே எடுத்துகிட்டு வரணும். அண்ட் ட்ரெஸ் எதுவும் அப்சைட் டவுனில் போடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக அவுத்தமாக, இப்போ சாக்ஸ் எல்லாம் அப்படியே திருப்பி அவுத்து போட்டுருவாங்க பாருங்கள், அது எதுவும் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு எடுத்து கொடுக்கணுன்னு இருப்பேன். அதனால் இப்போ கொஞ்சம் அதை வந்து நல்லாவே ஃபாலோ பண்ணுறாங்க. கஷ்டமாக தான் இருக்குது, பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல முன்னாடி இருந்ததை விட. வீட்டில் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை பார்க்குறோமோ வேலை பார்க்கலையோ அது வந்துட்டு 2ஆம் பட்சம். பட் இந்த மாதிரி ஒர்க் வீட்டில் க்ளீனிங்குன்னு மட்டும் இல்லை, சமையல் பண்ணுறதோ இல்லை லாண்ட்ரி பண்ணுறதோ இல்லை குழந்தைங்கள பார்த்துக்கிறதோ என்ன வேணாலும் இருக்கட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணி பண்ணோன்னா ஒரு விஷயம் என்னதுன்னா, ஒருத்தங்க நம்ம ப்ளேம் பண்ண மாட்டோம், சண்டை அதிகமாக வராது. அதுக்கப்புறம் வந்து டைம் கன்சியூம் ஆகும். ஏன்னா நம்ம ஈக்குவலாக ஏதாச்சும் பேசிக்கிட்டு வேலையும் நம்ம வந்து ஷேர் பண்ணி பண்ணுறோம் பாருங்கள். ஸோ ரொம்ப டைம் எடுக்காது. ஏன்னா அஃப்கோர்ஸ் இது நம்ம வீட்டு வேலை, நம்ம தான் பண்ணணும். நம்ம வேறு யாரையும் வந்துட்டு எப்போதுமே டிபெண்ட்டாக வச்சுருக்க முடியாது. நம்ம அவ்வளோ லவ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் இருக்கிறது ஓகே. பட் இந்த மாதிரி விஷயத்தில் ஹெல்ப்புன்னு வர்றப்போ வந்துட்டு இப்போல்லாம் வந்து முன்னாடி மாதிரிலாம் இல்லைங்க. எல்லா ஹஸ்பண்ட்ஸுமே இப்போ நல்லா ஈக்குவலி ஒய்ஃப்க்கு வந்துட்டு எவ்வளோத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ கேர், எவ்வளோ லவ் கொடுக்க முடியுமோ, எஸ்பெஷலி இந்த மாதிரி வீட்லேயோ இல்லாட்டா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் குக்கிங்லேயோ இல்லை அவங்களுக்கு ஒரு பேக் போனாக இருக்கிறதுக்காக நிறைய சப்போர்ட் இப்போ எல்லா ஹஸ்பண்ட்ஸ் 70-85% வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளே இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்போ இல்லாட்டா வந்து இப்போ சோஷியல் மீடியாலேயே சும்மா நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க இதெல்லாம் சும்மா வீடியோக்காக பண்ணுவாங்க அப்படிங்கிறது. கண்டென்ட்டுக்காகவே 1-2 நாள் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம மனசுலேயே பட ஆரம்பிச்சிடும். நம்ம ஒய்ஃப் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை பண்ணுறாளே, வை டோன்ட் வி ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்களாம் பேசுகிறப்ப கூட நானே இதை வந்து கவனிச்சிருக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தாங்க நம்ம ஒரு நல்ல ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல், நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் ஸ்டைல் கூட கொண்டு போக முடியும். ஸோ எங்கள் வீட்லேயும் அப்படி தான்.
எனக்கு முடியலையோ இல்லை ஸ்ரீதருக்கு முடியலையோ எங்களால் என்னென்ன வேலை எதை ஷேர் பண்ண முடியுமோ அதை நம்ம ஷேர் பண்ணிக்கிடுவோம். ரொம்ப டாமினண்ட்டாக ஏதாச்சும் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒர்க் ஆகாது. ஸோ ஹெல்ப்புன்னு போய் இப்போ நிறைய பேர் வந்துட்டு நான் இந்த வேலை பண்ணுறேன், நீங்களும் இதை கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி தான் ஆகணும்னா நிறைய ஹஸ்பண்ட்ஸ்க்கு அதுவும் பிடிக்காது. ஸோ நம்ம எப்படி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ, நம்ம எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறோமோ, தே வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். இது என்னோட ஒரு சஜஷன், ஃபீட்பேக், வாட் எவர் இட். ஸோ சனிக்கிழமை இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம், அன்றைக்கி சனி பிரதோஷம் கூட இல்லையா, ஸோ அதனால் கோயிலுக்கு போயிட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் பார்த்திங்கன்னா பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் வாங்கி வச்சுருந்தேன் நான். எனக்கு வந்து இந்த சமோசா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் பஃப்ஸ் என்னமோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. மேபி அந்த லேயரிங்னாலேயா என்னென்னு எனக்கு ரீசன்லாம் எனக்கு தெரியலங்க. பட் ஏதோ எனக்கு அவ்வளோவெல்லாம் எனக்கு அது விருப்பம் கிடையாது. சமோசா எவ்வளோ சமோசா நல்லா, அதுவும் அந்த உருளைக்கிழங்கு வச்ச சமோசாலாம் எனக்கு பிடிக்காது. அந்த வெங்காயம் வச்சதெல்லாம் இருக்குல்ல, அது மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். ஸ்ரீதர் வந்துட்டு உருளைக்கிழங்கு வச்சதெல்லாம் சாப்பிடுவார். ஸோ இன்றைக்கி வந்து இந்த பஃப் பேஸ்ட்ரி ஷீட் ஸ்ரீதருக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த பஃப்னாலும். சரி, ஓகே, இன்றைக்கி வந்து அதை ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி நான் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பேஸ்ட்ரி ஷீட் ஃப்ரீசரில் தான் வச்சுருப்போம். கொஞ்சம் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வர்றதுக்காக வெளியே எடுத்து வச்சுருந்தேன் நான். ஸோ இந்த ஷீட்டை நீங்கள் வந்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு லேயராக தான் இருக்கும். ஸோ இந்த லேயரை நம்ம வந்துட்டு பாக்ஸ், அதாச்சும் ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 4 into 3 எவ்வளவு 12 பீசஸாக 16 பீசஸ் என்னமோ வந்தது. ஸோ அதனால் பாக்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ பஃப்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஷேப் வேணாலும் மடிச்சுக்கலாம். ஒன்று வந்துட்டு ஒரு ஷீட் மேலேயே இன்னொரு ஷீட் எடுத்து வைக்கலாம், உள்ள ஸ்டஃபிங்கை வச்சுட்டு மேலே வைக்கலாம். இல்லாட்டா வந்துட்டு ட்ரையாங்கிள் மாதிரி மூடிக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா சும்மா வந்து பூரண ஸ்டஃப்பை வந்துட்டு உள்ளே வச்சுட்டு சும்மாவே ஃப்ளாட்டாகவே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதை மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதில் வந்து இந்த பீசஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு என்னென்னா, நம்ம வந்து மாவு வாங்கி பிசைஞ்சு அதுக்கப்புறம் அதை பேஸ்ட்ரி ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து இப்போ பொறுமையும் இல்லை. அதுக்கான அவ்வளோ எஃபர்ட் போடுறதுக்கு வந்துட்டு நம்ம பேசாமல் இந்த பேஸ்ட்ரி ஷீட்ஸ், அதுவும் இதெல்லாம் எக்லெஸ் தாங்க. ஸோ கடையிலேயே இருக்கும், அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பஃப்புக்கோ சமோசாவுக்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ உள்ளாடி ஸ்டஃபிங்க்கு வந்து நான் இன்றைக்கி ஆனியன் அண்ட் பீஸா, ஸோ வேறு எதுவுமே பண்ணல. ஸ்டஃபிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய், சோம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இவ்வளோ தான் நான் போட்டிருக்கிறேன். அண்ட் இதுக்கு தேவையான இதை வந்து நல்லா நீங்கள் சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ மசாலா வந்துட்டு மேகி மசாலா, கொஞ்சம் மட்டன் மசாலா, கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், அண்ட் கொஞ்சம் கரம் மசாலா, இவ்வளோ தான். இதில் உங்களுக்கு ஸ்பைசஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணனா கொஞ்சம் பெப்பர் பவுடர் வேணால் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதில் தேவையான வெஜிடபிள்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஷீட்ஸை வந்துட்டு ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஃபில்லிங்கை வந்து உள்ளே வச்சுட்டா போதும். Such a weirdo kid. No meaning. இந்த பாரு. It's a delicate piece. Is that all I need? Yeah. Okay. Then wait. Ella corner la it should. Oh, really? Actually, you watch what I'm doing. I am. Those two are mine. I am. That's what I'm doing now. Let me do it. Wait. I'll give you something to do. Spoons வச்சிட்டு இந்த பாரு. You have to do like this. Okay. Oh, okay. Okay? Do I fold it and then do that? Wait. We'll fold And it and we'll do it. And in the side Okay. put it. All Okay? the sides? You can No, Mom, move it. do yours. Wait. Now in the space put. Can you move? No. Okay. Do I need to do the back now? Am I used Back இல்ல. I know I didn't do the back. இந்த மாதிரி. I am doing. Good job to go. Do I have to do here too? அங்கெல்லாம் கிடையாது. Okay, I think it's enough. போதும் டுகு. Okay.
ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எந்த ஷேப்பில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை மாதிரி நீங்கள் வந்து ஸ்டஃபிங் உள்ளே வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எப்போதுமே எக் வாஷ் கொடுத்தோன்னா, அதாச்சும் நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல முட்டையை நல்லா அடிச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதை வந்து லைட்டாக நீங்கள் வந்து அதுக்கு மேலே ப்ரஷ் பண்ணிங்கன்னா நல்ல மொறுமொறும் நல்ல கலரும் நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கும் உங்களுக்கு. பட் வெஜிடேரியன்ஸாக இருக்குது, நீங்கள் இன்றைக்கி எக் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பால் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் லைட்டாக வந்து கோட் பண்ணிட்டாலே போதும். நான் இன்றைக்கி ஒரு பவுலில் கொஞ்சமாக பால் எடுத்துருக்கிறேன், அதை ஒரு ப்ரஷ் வச்சு கோட் பண்ணுறேன். பஃப்ஸை நான் அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். அவனை வந்து 425 டிகிரி நான் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ குக்கிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் தாங்க. ஏன்னா நம்ம வந்து அதில் மில்க் கோட்டிங் கூட கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆயிரும். அண்ட் அப்புறம் கடக்கு முடக்குன்னு அந்த டேஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. கரெக்டான கிறிஸ்பினஸ் அண்ட் கரெக்டான கலர் இருக்கணும், அதுக்கு தான் அதான் பஃப்ஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் வேணும்னா அடிஷ்னலாக ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக பாருங்கள், நல்லா குக் ஆகலன்னு ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க, அதுவே தாராளம் தான். கரெக்டாக 15 நிமிஷம் தாங்க. நானும் ஒவ்வொரு ஷேப்பில் ஒவ்வொரு பஃப்ஸ் பண்ணியிருந்தேன், ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடில் எப்படி டர்ன் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணது, அதெல்லாம் பண்ணியிருந்தேன். அதில் ஒன்று மட்டும்தான் லைட்டாக வந்து பாப்பப்பாக இருந்தது, மற்றது எல்லாமே கரெக்டாக வந்துருந்தது. அண்ட் நல்லா கிறிஸ்பியாக கூட இருந்தது. ஸோ ஸ்ரீதருக்கு தான் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட கொடுத்தப்போ அவருக்கும் ரொம்ப பிடிச்சது. என் குழந்தைங்களும் வந்துட்டு என்னை விட மிச்சம், அவங்க வந்து அந்த அவுட்டர் லேயரில் இருக்கிற அந்த கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள், அதை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் சமோசாலேயோ பஃப்ஸ்லேயோ எதுலேயுமே சாப்பிட மாட்டாங்க. பட் ஓவரால் இன்றைக்கி வந்துட்டு க்ளீனிங்கும் நடந்துச்சு, பஃப் சாப்பிட்ற வேலையும் நடந்தது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஸ்ரீமஞ்சு விலாக் சார்பாக அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். பொங்கல் அன்னைக்கு உங்களோட ஒரு புது வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.